லைஃப்ல இன்னைக்கு உங்களை பிசாசு ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி உங்களை பலவீனமாக்கி இருக்கிறான்ல, கவலையே படாதீங்க. இதுல இருந்து தான் உங்க சக்சஸ் ஸ்டோரி ஆரம்பிக்க போகுது. நம்முடைய ஆண்டவர் மற்றவங்களுக்கு சாட்சியா பயன்படுத்தணும்னா முதல்ல நம்முடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் வழியாய் கடந்து கொண்டு போவார். அந்த அனுபவங்கள் நம்மை பலப்படுத்தும், நம் மூலமாய் மற்றவர்களை பலப்படுத்தும். உங்க சூழ்நிலை மோசமாக விட்டதுக்கு காரணமே அப்பதான் தேவனுடைய வல்லமை உங்களில் பெரிதாய் விளங்கும். உனக்கு இருக்கும் போது உனக்கு கொடுக்கணும் அவசியம் இல்ல, இல்லன்ற போது அவர் சொல்லுவார், என்ன இல்லையோ என் பிள்ளைக்கு வருவதாக. உங்களை பலவீனப்படுத்த பிசாசு ஒரு தந்திரம் பண்ணா அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கர்த்தர் உங்களை டபுள் மடங்கு ப்ரமோஷன் கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம். Philippians chapter 4 and verse 13 is the promised word God has given for August. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே I can do all things through Christ who strengthens me. I can do all things. I can do some things இல்ல, I can do all things. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எல்லாம் எப்படி செய்ய முடியும்? மனிதனா இருந்தால் எல்லாருக்கும் பலனும் இருக்கிறது, பலவீனமும் இருக்கிறது. Everybody has strengths and weakness. எந்த பொருளுக்கும் ஒரு பலன் இருக்கிறது, ஒரு பலவீனம் இருக்கிறது. Nobody can say I am perfectly strong. Nobody can say I don't have weakness. Everybody has weakness. Any and everything has weakness. There are inherent weaknesses. There are acquired weaknesses. சில பலவீனங்கள் நமக்குள்ளே இருக்கிறது, சில பலவீனங்கள் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நிமித்தமாக நிர்பந்திக்கப்பட்டு பலவீனமான சூழ்நிலைகள். அப்போ இந்த பலவீனங்களில் எப்படி கிறிஸ்துவின் பலத்தினால் ஜெயம் எடுப்பது? இந்த நாளிலே நான் ஆண்டவருடைய பாதத்திலே ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைக்காக காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். வாசிங்களே, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். 2 Corinthians chapter 12 and verse 10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் என்னது நான் பிரிய. He says, in all these sicknesses, in all the reproaches, in necessities, in persecutions, in distresses, எனக்கு வர்ற நெருக்கத்துல நான் துக்கப்படல, நான் சந்தோஷப்படுகிறேன், நான் பிரியப்படுகிறேன். I love it. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன், உங்களுக்கெல்லாம் துன்பம் உண்டாவதாக. ஒருத்தர் சர்ச்சில் இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் சேமம் உண்டாவதாக எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். பவுல் சொல்றாரு, on the contrary to the blessing, he says, when I am weak, I am strong. நான் பலவீனமா இருக்கும் போதே பல உள்ளவனாய் இருக்கிறேன். இந்த காலை வேளையுடைய செய்தியின் தலைப்பு, when I am weak, I am strong. பலவீனமா இருக்கும் போதே பலனாய் இருப்பது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. பாஸ்டர், எங்களை பொய் சொல்ல சொல்றீங்களா? வலி இருக்குது இல்லைன்னு சொல்ல சொல்றீங்களா? கடன் இருக்குது இல்லைன்னு சொல்ல சொல்றீங்களா? குடும்பத்தில் சமாதானம் இல்லை இருக்குன்னு சொல்ல சொல்றீங்களா? கணவன் விட்டுட்டு போயிட்டாரு நல்லதுன்னு சொல்ல சொல்றீங்களா? நான் பலவீனமா இருக்கும்போது நான் எப்படி பலவானா இருக்க முடியும்? நான் பலவீனமா இருக்கும்போது
நான் பலவீனனா தானே இருக்கிறேன். ஆனா பைபிள்ல இப்படி எழுதியிருக்குது, பலவீனமா இருக்கும் போதே நான் பலமுள்ளவனா இருக்கிறேன். உலகத்தில் 2 விதமான பலன் இருக்கிறது. ஒன்று மாம்ச பலன், இன்னொன்று ஆவிக்குரிய பலன். நீங்க எந்த பலத்தை சார்ந்து இருக்கிறீங்கிறத பொறுத்துதான் உங்களுடைய பலனும் பலவீனமும். There are 2 kinds of strength in this world. One is the strength of the flesh, the other is the strength in the spirit. ஆவியில பலன் கொள்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க சூழ்நிலைகளை பார்த்து, கண்களில் தெரிகிறவைகளை பார்த்து தங்களுடைய பலத்தை எடை போட மாட்டாங்க. They will base their strength on the unseen power of a supernatural God. Somebody said amen. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு சரீரத்தில் எல்லாம் செத்து போச்சு. சாராளம்மாவுக்கு சரீரத்தில் பெண்களுக்கு ஏற்படுகிற வழிபாடுகள் எல்லாம் நின்று போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன். என்ன ஆண்டவரே, நான் பலனா இருக்கும்போது எனக்கு குழந்தை தரல, நீ பலனா இருக்கும்போது உனக்கு குழந்தை கிடைச்சா அது ஓம் பலத்தினால உனக்கு நடக்கிற அற்புதம். உனக்கு எதுவுமே இல்லாத போது அவருடைய பலன் உனக்குள் இறங்கி வரும்போது, சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் உனக்கு எப்ப இல்லையோ அப்பதான் அதை அழைப்பார். உனக்கு இருக்கும் போது உனக்கு கொடுக்கணும் அவசியம் இல்ல. இல்லைன்ற போது அவர் சொல்லுவார், என்ன இல்லையோ என் பிள்ளைக்கு வருவதாக. அதுக்குதான் பவுல் சொன்னாரு, நான் பலவீனமாக இருக்கும் போதே நான் பலனுள்ளவனாக இருக்கிறேன். When I am weak, I am strong. Our problem is not that we don't have strength. நம்முடைய பிரச்சனை நமக்கு பலன் இல்லை என்பதனால் அல்ல. இதை எழுதிக்கலாம் நீங்க. Our problem is not that we don't have strength. Our problem is when we have it and we don't recognize it. Weakness, in other words, is not the absence of strength, but our inability to maximize our potential. நமக்குள் இருக்கிற திறமைகள், தாளந்துகளை, நம்முடைய பலத்தை நாம் பலப்படுத்த முடியாமல் பலவீனத்தை நாம் பெரிதாக்கி பார்க்கும்போது பலவீனம் தான் பெருசா தெரியும், நம்ம பலன் குறைவாய் தெரியும். இன்னைக்கு இந்த பூமியில 2 விதமான ஜனங்கள் வாழ்கிறார்கள். ஒருத்தர் சொல்றாங்க, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை. ஆனால் சிலர் இருக்கிறாங்க, தங்களுக்கு எது இல்லையோ அதை மறைத்து எது இருக்கிறதோ அதை வைத்து வெற்றி படிக்கட்டுகளில் மேலே ஏறுகிறார்கள். நான் ஒரு பெரிய செல்வந்தரை ஏர்போர்ட்டிலே பார்த்தேன். I saw a very rich man in the airport. He was waiting in the airport lounge to get into the flight. அவர் கூட சில பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒலிபெருக்கியிலே they were giving an announcement for the flight. The rich man did not know that he was being called for his flight until somebody made him understand that he has to board the flight to which he has booked the ticket. அப்ப நான் பார்த்தேன், அவருக்கு இங்கிலீஷ் தெரியல, இங்கிலீஷ் புரியல. இங்கிலீஷ் தெரியாத அந்த மனுஷன் அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறார். படித்த MBA அண்ட் பெரிய பெரிய மேதைகள் அவருடைய கம்பெனியில் அவர்கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், இந்த மனுஷன் தனக்கு இங்கிலீஷ் சரியா வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இவர் ஓரமா உட்கார்ந்து இருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஸ்தாபனத்தை இவர் கட்டியிருக்க முடியாதே. அவர் அக்கவுண்ட்ஸ் படிக்கல, அவர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இல்ல, அவருக்கு தெரிந்த தொழில் அவர் செய்யறாரு. ஆனா படித்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அவருக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிறாங்க.
அவருடைய இல்லாமையை அவர் பார்க்கவில்லை, அவரிடத்தில் இருந்த பலத்தை அவர் மேக்சிமைஸ் பண்ணாரு, வாழ்க்கையில மேல வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், I have a potential that I have given to you. If you learn to maximize what strength I have given you, you will never complain about your weakness. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு பலன் இருக்கிறது. அது சாதாரண பலன் இல்லை, அது இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிற பலன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட ஹீப்ரூஸ் சாப்டர் 11 32 to 34 நம்ம வாசிக்க போறோம். அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புறேன். அந்த கதை என்னன்னு சொன்னா, சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஏதாவது ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா, ஏன் எனக்கு இது வந்துச்சு ஆண்டவரே, ஏன் எனக்கு இது நடந்துச்சு ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை. உடனே ஆண்டவர் மேல எல்லா பழியும் போட்டுறது. நம்ம பாடியை நம்ம ஒழுங்கா பார்க்கறது இல்ல, அவர் மேல தூக்கி பழிய போட்டுறது. ஏன் எனக்கு இப்படி வர விட்டீர்? ஆண்டவர் சொல்லுவார், நீ ஒழுங்கா வெயிட்டை குறைக்காம இருந்ததுனால உன் காலில் பிரச்சனை. நானா உன்னை பிரியாணியா சாப்பிட சொன்னேன்? நீங்கெல்லாம் என்ன பார்த்து அப்படி சிரிக்க கூடாது. அவங்கவுங்களுக்கு நான் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சில ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக செய்யும் போது we are facing the problems because of a lack of self discipline, lack of self control, lack of proper decision making. Our problems are the consequences of our own decision making. நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய தவறான முடிவுகளே. சரி, ஏன் அந்த சோதனை? சில நேரத்தில் நமக்கு இது புரியாது, ஏன் வருது, ஏன் ஆண்டவரே பலவீனங்கள் வருது. நல்லா பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு ஏன் கேன்சர் வருது, நல்லா ஊழியம் செய்யறவங்களுக்கு ஏன் ஆபரேஷன் வருது, ஏன் ஆண்டவர் இதை அற்புத சுகத்தினால சுகமாக்க கூடாதா? Can't God heal in a supernatural way? Why should God allow it to happen? சில கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல வரும், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய லைஃப்ல என்னதான் நடந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. For every season there is a reason. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நான் என் ஸ்கூல் படிக்கும்போது எல்லா விளையாட்டுகளிலும் நான் கீப்பிங் என்கிற அந்த பொசிஷன் எடுத்துக்கொள்வேன். ஃபுட்பால்னா கோல் கீப்பர், ஹாக்கினா கோல் கீப்பர், கிரிக்கெட்னா விக்கெட் கீப்பர். ஏன் சொல்லுங்க? ஓடாம நிக்கிற வேலை அந்த வேலை. மற்றவங்க எல்லாம் ஓடுவாங்க, நான் மட்டும் அந்த இடத்துல ஓடாம நிக்கிறது. ஸோ விக்கெட் கீப்பிங்க்கு என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எங்க ஸ்கூல்ல இந்தியா அண்டர் 19 விளையாடுற சில நல்ல கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. இப்போ டான் பாஸ்கோவுக்கு விரோதமா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ டான் பாஸ்கோ ஸ்கூல் எக்மோரில் மேட்ச் நடக்குது. அந்த பக்கம் பார்த்தா டான் பாஸ்கோ கோச் பண்ணது கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். அவர்கிட்ட கோச் பண்ண அந்த பேட்ஸ்மேன் ஓப்பனர் வரான். அவனை பற்றி எல்லாரும் சொல்றாங்க, அவன் டமால் டுமில் அடிப்பான், பால் எல்லாம் போயிடும், திருப்பி வரவே வராது, பயங்கரமான பேட்ஸ்மேன்றான். எனக்கா நிற்கிறேன், அங்கே இருக்கிற என் கேப்டன் அவர் தான் போலிங் ஓப்பன் பண்ணுறான், ஃபாஸ்ட் போலர், நல்லா ஸ்விங் பண்ணுவான் புது பால். அவன் சொல்கிறான் ஆல்வின். நான் உடனே அன்னைக்கு பார்த்து எனக்கு புது கிளவுஸ் கொடுத்துருந்தாங்க, விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் புதுசு. எல்லாம் என்ன பார்த்து மச்சான் புது கிளவுஸ் கலக்கு. நான் உடனே புது கிளவுஸை போட்டு அப்படி தட்டி ஒரே சீன் தான் போங்க. போய் நிற்கிறேன், ஃபர்ஸ்ட் ஓவர். அங்கதான் கேப்டன் சொல்றான். நான் உடனே ஷாபா ஷாபா போட்டான். ஃபர்ஸ்ட் பால் கிரவுண்ட்ல பட்டுச்சு, பேட்ல பட்டுச்சு, நேரா என்ன பார்த்து வருது.
என் மனசுக்குள்ள இந்தியா 1983 வேர்ல்ட் கப்பை ஜெயிச்ச போது அந்த கேட்சை எப்படி பிடிச்சானோ அதே மாதிரி என் மைண்டுக்குள்ள நம்மளை எப்படி எல்லாம் தூக்கி போட்டு கொண்டாட போறாங்க அப்படின்ற அந்த இதுல அப்படியே பிடிச்சேன். பாலு என் கிளவுக்குள்ள பட்டுச்சு, வெளியே கூச்சிச்சு. பால் கிளவுஸ்குள்ள மாட்டுச்சு, ஆனா வெளியே விழுந்துருச்சு. கிரவுண்ட்ல இருக்கிற எல்லா பயலும் என்னை வாழ்த்துனாங்க பாருங்க. என் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் என்னை அப்படி வாழ்த்துனாங்க கெட்ட வார்த்தையில. அங்க இருந்து என் கேப்டன் சொன்னா, சரி ஓகே, திருப்பியும் பால போடுறான். அவுட் ஸ்விங்கர் அருமையா பட்டு பால் ஸ்விங் ஆகி வெளியே வருது. அவன் வெளியே வைக்கிறான், பார்த்தா திருப்பியும் பேட்ல பட்டு சவுண்டு பட்டீர்னு பட்டு வருது. எல்லாரும் கேட்ச், நானும் பட்டுச்சு, கை கெட்டினது வெளியே வந்துச்சு. எனக்கா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே, கையில கிடைச்சது. அப்போ அங்கிருந்து என் பிடி மாஸ்டர் என்னை பார்த்து கத்துறார், டேய் புது கிளவுஸ போடாதடா, அவரு பழைய கிளவுஸ போடு. நான் நினைச்சேன், ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்கிறேன், இதுல கிளவுஸ வேற கழட்டுன்றாரு அவரு, மானமே போச்சு. ஆனா அவர் சொன்னது மாதிரி அந்த புது கிளவுஸை கழட்டி எறிஞ்சிட்டு நாத்தம் பிடிச்ச பழைய கிளவுஸை தூக்கி நின்ன அடுத்த பால்ல கேட்ச பிடிச்சிட்டேன். அப்போ அந்த பிடி மாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் புதுசுனா நல்லா பிடிக்கணுமே, ஏன் புதுசு பிடிக்க முடியல? அவர் சொன்னாரு, இந்த புது விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் வந்து அடி வாங்காததுனால விட்டு கொடுக்காது. எப்படி? அடி வாங்காததுனால, பாலே படாததுனால இந்த கிளவுஸ் ஸ்டிஃபா நிற்கும், பந்து பட்ட உடனேயே ரீபவுண்ட் ஆகி போயிடும். ஆனா கிளவுஸ் அடி வாங்கி வாங்கி அந்த இடம் எல்லாம் நல்லா விட்டு அந்த லெதர் மடங்கி இந்த கை பாலை பிடிக்கணும்னு எப்படி மடக்குதோ அது போல அந்த பாலை பிடிக்க இந்த கிளவுஸும் மடக்கும். சொல்லிட்டு அதை விளக்கும் போது எனக்கு புரிஞ்சது, sometimes in our life when God wants to use us, we have to give in to how God wants to mold us. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல. தோனியும் சச்சின் டெண்டுல்கரும் ஆடுற கிரிக்கெட் பேட்டை வாங்கி கொஞ்சம் பாருங்க. அவங்க எல்லாம் புது பேட் எடுத்து வர மாட்டாங்க. முதல்ல ஒரு பாலை ஒரு ஸ்ட்ரிங்ல கட்டி அந்த பேட்ல அடிச்சு 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 அந்த பேட்டை சீசன் பண்ணதுக்கு பிறகுதான் அதை கொண்டு வந்து கேமுக்கு கொண்டு வருவாங்க. They won't use a new bat. நம்மளையும் ஆண்டவர் மற்றவங்களுக்கு சாட்சியா பயன்படுத்தணும்னா முதல்ல நம்முடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் வழியாய் கடந்து கொண்டு போவார். அந்த அனுபவங்கள் நம்மை பலப்படுத்தும், நம் மூலமாய் மற்றவர்களை பலப்படுத்தும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அந்த கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. Come on. Somebody said amen. Whole Bible, if you research, God is not looking for strong people to do mighty things. He is searching for weak vessels to display His greatness through them. He is searching for weak vessels. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், Hebrews chapter 11 32 to 34. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது.
இப்ப நான் சில வசனங்களை சொல்றேன், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், லயன்ஸ் உடைய வாயை அடைத்தார்கள், அப்புறம் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். முன்னாடி விட்டுட்டீங்களே சிஸ்டர். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The Bible says these were those who out of weakness were made strong. They were people who knew how to maximize their small strength for maximum output. பலவீனத்தில் பலன் கொண்டார்களாம். In weakness they were strong. ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்டை இழுத்து பார்த்தாதான் அது எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியும். ஒரு வெயிங் மெஷின் மேல வச்சிங்கன்னா தான் அது எவ்வளவு வெயிட் தாங்கும்னு தெரியும். நம்முடைய லைஃப்ல சில சோதனை வந்தாதான் நம்ம எவ்வளவு பலன் உள்ளவங்கன்னு தெரியும். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டெஸ்ட் வந்தாதான் பெஸ்ட் வரும். டெஸ்டே இல்லைன்னா ஒஸ்டா போயிடுவோம். யாருக்கெல்லாம் டெஸ்ட் வேணும்? டெஸ்ட் வந்துச்சுன்னா தான் உங்க லைஃப்ல இன்னைக்கு உங்களை பிசாசு ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி உங்களை பலவீனம் ஆக்கியிருக்கிறான்ல, கவலையே படாதீங்க. இதுல இருந்து தான் உங்க சக்சஸ் ஸ்டோரி ஆரம்பிக்க போகுது. வேலை போச்சா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இதை விட பெரிய வேலை வரப்போகுது. கடன் ஆயிருச்சா? அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு பிறகுதான் கர்த்தர் உங்களை பலருக்கு கடன் கொடுக்கிறவனா மாத்த போறார். வியாதி வந்துருச்சா? அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு மேலதான் நீங்க மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணா அற்புதமே நடக்க போகுது. பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். In their weaknesses they were strong. கிதியோன் அவன் பயந்து போய் ஆலைக்கு பக்கத்துல போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே. அவன் திரும்பி பார்க்க, யார்? என்னையா? நீதான்பா. ஹலோ, மைட்டி மேன் ஆஃப் வேலர், பராக்கிரமசாலியே. என்ன ஆண்டவர், நான் பயந்து போயிருக்கிறேன். மை சிச்சுவேஷன் இஸ் so bad. But God says, don't look at your situation for your future. Your situations don't define your future. Your situation has got no bearing with what God is going to do in your life today. உங்க சூழ்நிலையை பார்த்து கர்த்தரை எடை போட்டுறாதீங்க. உங்க சூழ்நிலைக்கும் ஆண்டவருடைய வல்லமைக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்க சூழ்நிலை மோசமாக விட்டதுக்கு காரணமே அப்பதான் தேவனுடைய வல்லமை உங்களில் பெரிதாய் விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. வாரம் ஃபுல்லா காலை தூக்கி மேல இப்படி வச்சு தூங்கிட்டு இருந்தேன் நான். உங்க முன்னாடி இன்னைக்கு உட்கார்ந்து பிரசங்கம் பண்றதே பெரிய ஆச்சரியமா இருக்கு. எப்படி நடக்குது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. சொல்லுங்க ஆமென். பிள்ளைகளே, வெரி சிம்பிள். God wants you to become strong in your weakness. God wants to strengthen you. பலவீன கர்த்தர் பலவானதான் பார்க்கிறார். சிம்சோன் அவன் கையில ஒண்ணுமே இல்லை. ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு 3000 பேரை வெட்டி சாய்க்கிறான். 3000 people killed through the jawbone of a donkey. பலவீனன். David was an ordinary shepherd boy, 17 years old, standing before a giant warrior, Goliath. அவன் யுத்தத்தில் கை தேர்ந்தவன். அவனுக்கு முன்னாடி நிற்கிறான். 5 கூழாங்கல்ல வச்சு நான் டப்பான்னு அடிச்சேன். ஒரு கூழாங்கல் தான். பலவீனன் பலவான். உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புறேன். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால உங்களை வச்சு எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்குது.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பதான் ஆரம்பமே. உங்க லைஃப்ல இனிமேல் தான் கர்த்தர் செய்ய போறது என்னன்னு விளங்க போகுது. ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எல்லாமே ஃபார் அ ரீசன், எல்லாமே ஃபார் அ ரீசன். இந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி எனக்கு அனஸ்தீசியானா என்னன்னு தெரியாது, அதனுடைய வலினா என்னன்னு தெரியாது. ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போகும்போது என்கிட்ட ஒருத்தர் 2 பேர் பேசின்னு இருந்தாங்க. எப்படி இருக்கிறீங்க சார், நல்லா இருக்கிறீங்களா? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே என்கிட்ட விசாரிச்சாங்க. நிமிர்ந்து உட்காருங்க சார். நிமிர்ந்து உட்கார்ந்தேன். நான் நினச்சேன் டாக்டர் வந்து ஊசி போட போகிறாரு. அவங்க சொன்னாங்க, அதில் ஒருத்தர் சொன்னார், சார் மயக்க ஊசி எங்கே போடலான்னு பார்க்குறோம், ஸ்ட்ரைட்டாக உட்காருங்கண்ணா. ஸ்ட்ரைட்டாக உட்கார்ந்தேன். திடீர்னு புஸ்குன்னு ஒருத்தர் குடிச்சான். அவன் குத்துனா பக்கத்தில் ஒருத்தர் மாட்டுக்கு போடுற ஊசி மாதிரி இவ்வளோ பெருசாக ஒன்று வச்சுன்னு அடுத்தது ரெடி ஆகுறாரு. அதை பார்த்த உடனேயே எனக்கு கண்ணெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து அந்த ஊசியை போட்டார் பாருங்க, 2 ஷாக். ஒரு ஷாக்ல இந்த காலு உணர்வு இல்லாமல் போச்சு, அடுத்த ஷாக் வேவ்ல இந்த காலு உணர்வு. அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது ஒரு வலியும் தெரியல. ஆனா அங்க படுத்திருக்கும் போது என் மனசுல 1000 எண்ணங்கள். இது மாதிரி தானே நிறைய பேர் இந்த வியாதியில போவாங்க. இது மாதிரி தானே நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ என்னை சுத்தி நடக்குது. ஆபரேஷன் முடிய போது அது வரைக்கும் என்னென்னமோ டாக்டர் சொல்றார், காலை தூக்குங்கப்பான்னா தப்பான காலை தூக்கிட்டாங்க. அப்புறம் என்னென்னமோ நிறைய கலவரெல்லாம் நடக்குது. இது டாக்டர் ஒன்று சொல்றாரு, நர்ஸ் ஒன்று பண்ணுது, அட்டெண்டர் ஒன்று பண்றாரு, டாக்டர் அவங்கள போட்டு திட்டுறாரு. இவ்வளவு நடந்துட்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து நல்ல முழிப்பு இருந்துச்சு, ஆனால் நான் வாயை மூடிட்டு இருந்தேன். ஏற்கனவே டாக்டர் கன்ஃபியூஸ்டா இருக்கிறார். நம்ம வேற ஏதாவது கேள்வியை கேட்டு அவரு ஏதாவது உள்ள வச்சு தைச்சிட்டாருன்னா நான் வாயை மூட்டு கம்முன்னு இருந்தேன். கடைசியா முடியும் போது டாக்டர் கேட்டாரு அட்டெண்டர்கிட்ட, ஊசி போட்ட உடனே டேக் ஆஃப் ஆயிட்டார்ல. நான் அப்பதான் வாய்ஸை ரைஸ் பண்ணி சொன்னேன், டாக்டர் நான் முழிச்சிட்டு தான் இருக்கிறேன். அவருக்கு என்னது நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்னேன், எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், எங்கடா உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறோமே நான் அமைதலா இருந்தேன். அவர் சொன்னார், வெரி குட் பேஷண்ட். நான் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டேன், திரும்பி வாங்கன்னு மட்டும் கூப்பிட்டுறாதீங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது நான் யோசிக்கிறேன், அதே ஆபரேஷன் தியேட்டர்ல எத்தனையோ பேருடைய உயிர் போகிறது, என்னென்னமோ எண்ணங்கள். ஆனா அந்த இடத்துல எனக்குள்ள ஒரு பலன் இருந்துச்சு தெரியுமா? என் மனசுக்குள்ள ஒரு கார்னர்ல எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வசனங்கள், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும். எனக்குள்ள வசனமா வருது, வசனமா வருது. அப்படியே எனக்குள்ள வசனம் வருது. நான் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறேன், மனசுக்குள்ள ஆண்டவரை பார்க்கிறேன், சிலுவையை பார்க்கிறேன். எனக்குள்ள ஒரு பயமோ திகிலோ ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை. அவ்வளோ ஒரு சமாதானம், அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு பீஸ், அவ்வளோ அவ்வளோ ஒரு சந்தோஷம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் இருக்கிறது. அதை டேஸ்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு தரேன். நீங்கள் பலவீனமாய், நாம் பலவீனமாய் இருக்கும் போதே நாம் பலவான்களாய் இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் வேண்டான்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்னாரு, 1 வாரம் நீங்க வீட்டை விட்டு வரக்கூடாது, படுத்தே இருக்கணும். ஓடி வந்துட்டேன் இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நான் இந்த வீல் சேர்ல உட்கார்ந்து இதை பிரசங்கம் பண்றதுனால நான் அவமானமா யோசிக்கல, நான் இதை பலனா பார்க்கிறேன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. நான் வெக்கப்படல, என்னை இந்த அளவுக்கு கர்த்தர் உட்கார வச்சாரு, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். எது இல்லையோ அதை பத்தி வெக்கப்படக்கூடாது, எது இருக்குதோ அதை பத்தி நம்ம சந்தோஷப்படணும். கையை தட்டி வாயை திறந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
உபாகமம் 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்களேன். Deuteronomy 33:25. God speaks through Moses to the Israelites. He says something very profound. ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. இஸ்ரேலைட்ஸ்க்கு நீங்க ஹவாய் ஸ்லிப்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க, லெதர் ஸ்லிப்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஓ சோல் ஸ்லிப்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரேலைட்ஸ்க்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஸ்லிப்பர் கொடுத்தாரான்னு தெரியுமா? இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேலருடைய ஸ்லிப்பர் எப்படி தெரியுமா இருந்துச்சு? இரும்பும் வெண்கலமும் இருந்துச்சாம். எனக்கு ஜெபம் பண்ண வந்த ஒரு தேவ மனுஷன் எனக்கு ஜெபம் பண்ணிட்டு சொன்னாரு, உன் காலுக்கு கீழே கர்த்தர் இன்னையிலிருந்து இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியா வைக்க போறார். இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆண்டவர் சொன்னாரு, சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கிறதுக்கு அதிகாரம். காலில் இரும்பு வெண்கலம் இருந்துச்சுன்னா இந்த கொடுக்க வச்சு வந்தா என்ன பண்ணுவோம்? நச்சுக்கு ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் கேட்கும். உங்க காலை கர்த்தர் இன்னைக்கு இரும்பு வெண்கலத்தால் அவர் பலப்படுத்த போகிறார். உங்க காலை கர்த்தர் மான் காலா மாத்த போறாரு. ஆனா என்னுடைய அந்த வசனத்துல அது மட்டும் இல்ல, அதுக்கு கீழே ஒரு வல்லமையான வார்த்தை இருக்கிறது. உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன். ஓ, அண்டர்லைன் பண்ணிக்கோ. Can you underline that? That is something very profound. God says, as your days, so shall your strength be. உன் நாட்கள் எப்படியோ அதுக்கு ஏத்த பலன். 20 வயசா அதுக்குரிய பலன், 40 வயசா அதுக்கேத்த பலன், 70 வயசா அதுக்கு வேண்டிய பலன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன தேவையோ அந்த வயசுக்கு ஏற்ற பலத்தை நான் பரலோகத்திலிருந்து ரிலீஸ் பண்ணுவேன். புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. இதனாலதான் பவுல் சொன்னாரு, பவுல் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, உன் பலவீனத்தில் என் கிருபை பூரணமாய் விளங்கும். உனக்கு எது இல்லையோ அந்த கேப்ப என் பலன் நிரப்பிடும்பா. ஐ ஆம் யுவர் ஸ்ட்ரெங்த். நான் தான் உன் பலன். அதனாலதான் அங்க சொல்றாரு, உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். உன் பலன் இருக்கும். நிறைய நேரத்துல நம்ம லிமிடேஷன்ஸை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிறத வச்சுதான் நான் பெரிய அற்புதமே செய்ய போறேன். ஒரு அம்மா இருந்தாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் சாவ போறேன் இருந்தாங்க. தீர்க்கதரிசி கேட்டார், உன்கிட்ட என்னமா இருக்குது? கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ போய் உன் வீட்டை பூட்டிக்கிட்டு அந்த எண்ணெயை எடுத்து பாத்திரங்கள்ல வார்த்து வை. பாத்திரங்கள்ல வார்த்தா இருக்கிற எண்ணெய் பெருகிக்கிட்டே இருக்குது. உன்கிட்ட என்ன இருக்குது? சாப்பாடு கொடுக்கணும் 5000 பேருக்கு. 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அதை எடுத்து பிட்டு கொடுத்தா 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட மிச்சம் இருக்கு. இப்ப சொல்றேன், நீங்க கடனாளி இல்ல, நீங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்க போறீங்க. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த மாசத்துல இருந்து நீங்க கடனாளியா இருக்கிற அந்த மைண்ட் செட்டே மாத்திருங்க. நீங்க ராஜா வீட்டு பிள்ளை. உங்ககிட்ட கர்த்தர் ஏராளமான ஐஸ்வர்யத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. உங்ககிட்ட தான் இருக்குது. சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஆமேன் சொல்லுங்க. பக்கத்து உள்ள தட்டி சொல்லுங்க, உள்ள பயங்கரமா இருக்குது, உள்ள நிறைய வச்சிருக்கிறீங்க. அன்புடைய பிள்ளைகளே, you have greatest ammunition with you already. நான் வந்து உங்களுக்கு விளக்கி காமிக்கிறேன். ஜோயல் 3:10. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகும். கொஞ்சம் நான் அதுக்கு ப்ரிஃபேஸ் கொஞ்சம் கொடுக்கணும்னு சொன்னா 8ஆம் வசனத்துல இருந்து வாசித்து பாருங்க. 9ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள். God is commanding all the people who are standing against Israel. Hey, come on guys. வாங்க, come against Israel. வந்து பார். Bring all your warriors. Wake them up. தூங்கிட்டாங்களா, செத்து போயிட்டாங்களா,
அவங்களை கூட உயிரோடு எழுப்பி கொண்டு வாங்க. எல்லாத்தையும் கொண்டு வாங்கப்பா, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமா வரீங்களா, வாங்க வாங்க வாங்க, எல்லாரையும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். He challenging all the people of the earth. எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு then he looks at his people and says, உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாக்குங்கள், உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாக்குங்கள். நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன், நீங்க ஆண்டவருக்குள்ள சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்ல போறீங்க. நல்லா கவனிங்க. மண்வெட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? விவசாயம். அறிவாள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மரம் வெட்ட, விளைஞ்ச கதிர்களை அறுக்க, அதுவும் விவசாயம் பண்றதுக்காக இருக்கிற ஒரு பொருள். ஆண்டவர் சொல்றாரு, உன் மண்வெட்டி எல்லாம் பட்டயமா மாறப்போகுது, உன் அருவாள் எல்லாம் ஈட்டியா மாறப்போகுது. அது எதுக்கு சொல்ல வர்றாருன்னு சொன்னா, அதுக்கு கீழே பாருங்க, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலவீனனும் பலவான் என்று சொல்வானாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலவீனன் பலவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are not weak, you are strong. தட்டி சொல்லுங்க, ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்கா தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்றாரு, ஹே, உங்களுடைய மண்வெட்டி எல்லாம் நான் பட்டயமா மாத்திடுறேன்பா. நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருக்க மாட்ட. நான் ஒரு சொடக்கு விட்டேன்னா விவசாயியா இருக்கிற உன்னை யுத்த புருஷனா மாத்த முடியும். ஆபிரகாம் ஆடு மேய்க்கிறவன், ஆனா லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு ஆபிரகாம் சும்மா இல்ல, 318 பேரோட போய் யுத்தம் பண்ணி ஒரு ராஜாவை ஜெயித்து அவங்க கிட்ட இருக்கிற லோத்தை திருப்பி கொண்டு வந்தான். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பலவீனன் இல்ல, பலவான்னு சொல்லு. பலவான்னு சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னார்னா, சொன்னா உங்களை பலப்படுத்துவார். ஏன்னா உங்க வாயில் இருக்கிற வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்கு. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐ ஹாவ் த பவர். எங்க இருக்கு தெரியுமா? உங்க நாவல தான் இருக்கு. பக்கத்துல பார்த்து காமி சொல்லுங்க, உங்க வாயில தான் எல்லாமே இருக்கு. வாயில சொல்லாதீங்க, பலவீனன்னு சொல்லாதீங்க. உங்களை யாராவது பிடிக்க வராங்க, யாரோ ஒருத்தன் பட்டயத்தை எடுத்து வெட்டிட்டான், காது துண்டா போய் விழுந்துருச்சு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நல்லா வேணும்டா, என்ன பிடிக்க வந்தல்ல, காது இல்ல, மாறு கை மாறு கால் போயிருக்கணும் உனக்கு அப்படின்னு யோசிப்போம். ஆனா இயேசு தன்னை பிடிக்க வந்த மல்கூசுடைய காதை எடுத்து ஒட்ட வைக்கிறார். என் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு விரோதமா வந்தவங்களுக்கு கடவுளா பார்த்து நியாய தீர்ப்பு கொடுத்தா உற்ற வேண்டியதானே? அங்க போய் அற்புதம் செய்யணும்னு உமக்கு ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து தனக்கு இருக்கிற வல்லமையை மட்டுப்படுத்தவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவருடைய பலத்துல கிரியை செய்து கொண்டே இருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை பலவீனப்படுத்த பிசாசு ஒரு தந்திரம் பண்ணா, அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கர்த்தர் உங்களை டபுள் மடங்கு ப்ரமோஷன் கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உன்னை பலப்படுத்த போறார். You are going to do great things for the Lord. நடக்க முடியாம இருக்கிற உங்க வாழ்க்கைய கர்த்தர் நீங்க தூக்கி விட போறார். நீங்க குதித்து எழும்ப போறீங்க. There was a man પરંતુ માણસ હતો who came and told me, get up. તે આવ્યો અને મને કહ્યું ઉઠ, Today I am healed. આજે હું સાજો થયો છું.